எதிர்வரும் 31ஆம் திகதி அனைத்து அரச நிறுவனங்களிலும் நுளம்பு ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து அரச நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு குழுக்களின் ஒருங்கிணைப்புடன் குறித்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 ஆகும். அதில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 26,636 ஆகும். டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 61 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 21.7% இதனிடையே டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் 15வது நாளாகவும் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மாவட்டங்களை மையப்படுத்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையிலான சிரச ஊடக வலையமைப்பு, சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சுக்கள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தன. கொழும்பு மாவட்ட குழுவினர் புதுக்கடை பகுதிக்கு இன்று சென்றனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் கம்பஹா மாவட்டத்தின் கட்டுநாயக்க பகுதிக்கு சென்றுள்ளனர். களுத்துறை மாவட்ட குழுவினர் களுத்துறை நகரை அண்மித்த பகுதிகளுக்கு சென்றனர். MAS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஹேலியோன் நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் இதன் பொருட்டு இணைந்துள்ளன.